பலர் பூரி மாவை சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டா பிசப்பாங்க. அதனால பூரி சரியா பிடிக்காது. மேலும் ஆயில் கூட அதிகமா குடிக்கும். பெர்ஃபெக்ட் பூரி மாவை எப்படி பிசைக்கணும் தெரியுமா? பெர்ஃபெக்ட் பூரி மாவு செய்ய சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் தான் போதும். 2 கப் கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் ரவை, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் மற்றும் தேவையான அளவு தண்ணி. இந்த காம்பினேஷன் தான் கிறிஸ்பி பூரிக்கு பேஸ்கக. முதலில் ஒரு பெரிய பாத்திரத்தில் கோதுமை மாவு, ரவை, உப்பு சேர்க்க வேண்டும். இவையெல்லாம் நல்லா ட்ரை மிக்ஸா கலக்க வேண்டும். ரவை சேர்ப்பதால் பூரி ஸ்லைட்லி கிறிஸ்பியா வரும். இதுதான் முதல் ஸ்மால் ட்ரிக். இப்போ 1 டீஸ்பூன் எண்ணெய் மாவில் சேர்க்க வேண்டும். அதை லேசாக மாவுடன் மிக்ஸ் செய்ய வேண்டும். இந்த ஆயில் அடிஷன் காரணமாக பூரி நல்ல டெக்ஸ்டர் பெறும். மேலும் ஃப்ரைங் போது கிறிஸ்பினஸ் வரும். இப்போ சிறிது சிறிதா தண்ணி சேர்த்து மாவை பிசைக்க வேண்டும். ஆனா இங்கே ஒரு முக்கிய ரூல் இருக்கு. பூரி மாவு சாஃப்டா இருக்கக்கூடாது. கொஞ்சம் டைட்டா பிசைத்தால் தான் பெர்ஃபெக்ட் பூரி கிடைக்கும். மாவு சாஃப்டா இருந்தால் பூரி ஆயில் அதிகம் குடிக்கும். மேலும் பூரி சரியாக பஃப் ஆகாது. மேலும் கிறிஸ்பி டெக்ஸ்டர் கிடைக்காது. அதனால் டைட் டோ தான் சீக்ரெட். பிசைந்த மாவை உடனே பயன்படுத்தக்கூடாது. அதை 10 முதல் 15 நிமிடம் மூடி வைத்து விட வேண்டும். இதனால் மாவு செட் ஆகும். பூரி உருட்டும் போது ஈஸியாகும். இப்போ மாவை சிறிய உருண்டைகளாக பிரிக்க வேண்டும். அதை மீடியம் திக்னஸ்ல உருட்ட வேண்டும். மிகவும் தின்னாக உருட்டக்கூடாது. அதுவும் பூரி பிடிக்காமல் போக காரணமாகும். எண்ணெயை நல்லா சூடாக்க வேண்டும். பூரியை எண்ணெயில் போட்டு லேசா அழுத்தினால் அது பஃப் ஆகும். அதுவே பெர்ஃபெக்ட் பூரி சைன். சிறிது நேரத்தில் கோல்டன் கலர் வரும். சுருக்கமா சொல்ல போனா பூரி மாவு சாஃப்டா இருக்கக்கூடாது. கொஞ்சம் டைட்டா பிசைந்தால்தான் பெர்ஃபெக்ட் பூரி கிடைக்கும். அப்போதான் பூரி நல்லா பிடிக்கும். மேலும் ஆயில் கூட அதிகம் குடிக்காது.